ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ, நம்ம ஆசைப்படுறதோ நம்ம ஆசைப்படாததோ எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடப்பதற்கு அடிப்படையில சில பிரபஞ்ச விதிகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரபஞ்ச விதிகள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் ஒன்னஸ், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ஆக்ஷன். இதெல்லாம் குறிப்பான விதிகள். இன்னும் நிறைய பிரபஞ்ச விதிகள் இருக்கு. இதுல நாமெல்லாம் 99% ஃபோக்கஸ் பண்றது லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும்தான். பட் உண்மை என்னன்னா, அனைத்து பிரபஞ்ச விதிகளும் ஒன்றாக சேர்ந்து தான் நம்மளுடைய லைஃப்ல சில பல விஷயங்கள் எல்லாத்தையுமே சில பல இல்லை, எல்லா விஷயங்களுமே இந்த அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு தான் நடக்குது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அஃபர்மேஷன், உறுதிப்பாடு செய்வீங்க, மனக்காட்சி, கற்பனை செய்தல், நன்றி உரைத்தல், அப்புறம் ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துருச்சே அப்படின்னு அந்த பாவனை செய்வது, பிரிட்டண்டிங் செய்வது. அதுக்கப்புறம் உங்க வைப்ரேஷனை கண்ட்ரோல்டா வச்சுக்குவீங்க, பாசிட்டிவா வச்சுக்குவீங்க. உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோலா பாசிட்டிவா வச்சுக்கணும், உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்கணும், நீங்கள் ஆசைப்படும் விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படின்னு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீங்களும் சிறப்பாக ப்ராக்டிஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவீங்க. விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சில விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அப்படி கல்யாணம் பக்கத்துல வரன் கூடுற மாதிரி தெரியுதுடா, கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது மிஸ் ஆயிடும். ஒரு பிசினஸ் பண்றவன் ஆஹா இந்த டீல் முடிஞ்சிரும் போல இருக்கே, இந்த டீல் முடிஞ்சா நான் செட்டில்டா என் லைஃப்ல அப்படின்னு நினைப்போம். அந்த டீல் முடிகிற மாதிரி வந்து கடைசியில் அது முடியாம போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, நான் தான் எல்லா பயிற்சியும் கரெக்டா பண்றேனே, லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன், அப்புறமும் ஏன் எனக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதற்கு பதில் என்னன்னா, நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்களே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எதுவும் நடக்கல, எல்லாம் நான் பண்ண இப்போ கர்மம் தான், எல்லாம் என்னோட கர்மா, நீ பண்ண கர்மா அப்படின்றவாங்க. நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ நீ பண்ண கர்மா, கர்மா தான் காரணம் அப்படின்றவாங்க இல்ல. அதுதான் லா ஆஃப் கர்மா. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன், ஆனா லா ஆஃப் கர்மாவின் படி அது தள்ளி போய்விட்டது, இப்போ அது இல்லை, இந்த கர்மா கழியிற வரைக்கும், இந்த கர்மா தடையா இருக்கிற வரைக்கும் அது இப்ப இல்ல தம்பி, போஸ்ட்போன் அப்படின்னு வந்துடும். ஸோ அதான் இந்த லா ஆஃப் கர்மான்றது தான் சில டைம் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அப்படி தள்ளிட்டு போகும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பயிற்சிகள் இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் லா ஆஃப் கர்மாவுக்கும் சேர்ந்து ஒரு பயிற்சி இருக்குன்னா அது த ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் ஹொப்போனோபோனோ ப்ராக்டிஸ். ஹொப்போனோபோனோ ப்ராக்டிஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோவில் அதை பற்றி இருக்கு. கூகுளில் போய் சும்மா யூடியூப்ல போயிட்டு ஹொப்போனோபோனோ ப்ரேயர்னு அடிங்க, அது வந்துடும். நிறைய வீடியோஸ் அதை பற்றி இருக்கு. அது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ப்ராக்டிஸ் அது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ஒர்க் ஆகும், லா ஆஃப் கர்மாவுக்கும் ஒர்க் ஆகும். லா ஆஃப் கர்மானா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம செய்த செயல், ஓகே, அதனுடைய தாக்கம் நமக்குள்ள இருக்கும், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ள இருக்கும். உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லணும்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடயோ இல்லை வாட் எவர் ஏதோ ஒரு பக்கம் நம்ம சண்டை போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் சண்டை, பயங்கரமா சண்டை போட்டு கத்தி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். 2-3 நாள் ஆனாலும் அதனுடைய தாக்கம் உள்ள இருக்கும் தெரியுமா? உள்ளுக்குள்ள வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து நம்ம அதை அந்த அந்த சண்டை போட்டதை நினைச்சோ, இல்ல அவன் நம்மளை அந்த மாதிரி பேசிட்டானேன்றதை நினைச்சோ, நான் இந்த மாதிரி பேசிட்டேனே அப்படின்றத நினைச்சோ, வாட் எவர் ஒரு விஷயத்தோட தாக்கம் ஒண்ணு இந்த மனசெல்லாம் பாரமா இருக்கு, மனசெல்லாம் வெயிட்டா இருக்குன்னுலாம் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம்ல. நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இல்ல அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அவன் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு எதை நினைச்சோ, ஆர் நமக்கு நடந்த ஒரு அநீதியை நினைச்சோ நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கும், இல்ல கஷ்டமா இருக்கும். அதுதான் கர்மாவோடைய எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ், கர்மாவின் தாக்கம். ஒரு செயல் நடந்து விட்டது, அந்த செயலின் தாக்கம் நம்ம ஆள் மனசுல டெபாசிட் ஆயிடும். அப்படியே 10 வருஷம் கழிச்சா கூட அந்த சம்பவத்தை நினைச்ச உடனே ஒரு மாதிரி பாரமா இருக்கும், மைண்ட் எல்லாம் அப்படி இருட்டிக்கிட்டு வரும். அது நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கும் அந்த விஷயத்த தொட்ட உடனே ஒரு மாதிரி பாரமா இருக்கும்.
இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆவதற்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு முதல்ல நம்ம ஆள் மனசுல என்னெல்லாம் நம்ம அடக்கி வச்சிருக்கோம், அமுக்கி வச்சிருக்கோன்றதே நமக்கு தெரியாது. அது வேற விஷயம். கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம நினைச்சுக்குவோம், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும், நடக்கணும், நடக்கணும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்க எண்ணங்களை போட போட அந்த விஷயம் உன் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. அதனால உன் கண்ணு முன்னாடி அது நடக்கிற மாதிரி வரும். பக்கத்துல அது நெருங்கி உனக்குள்ள அது ரியாலிட்டிக்கு வரணுங்கிறப்போ ஆள் மனசுக்குள்ள இருந்துச்சு பாருங்க அந்த ரெசிஸ்டன்ஸு, அது தட்டி விட்டுரும். நோ அப்படின்னு. நமக்கு அது தெரியாது. நமக்கு ஏன் நடக்காம போச்சு அப்படின்னு நம்ம தலையை பிச்சுக்குவோம். பட் லா ஆஃப் கர்மா தான் அதுக்கு காரணமா இருக்கும். நம்முடைய நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸு, அழுத்தம், துக்கம், துயரம் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆள் மனசுல இருக்கிற பழைய நெகட்டிவ் ஃபீலிங், அழுந்தி கிடக்கிற அழுத்தம், இறுக்கம், அதுதான் காரணமாக இருக்கும். அதற்கு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கத்துக்கு அப்படின்னு அதை அசால்ட்டா நீங்க பண்ண ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுரும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு தான் ஹொப்போனோபோனோ ப்ரேயர். ஹொப்போனோபோனோ ப்ரேயர்ன்றது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு மைண்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி வரும். மனம் என்றால் என்ன, புத்தினா என்ன, ஈகோனா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, அன்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க இந்த இப்போ வைப்ரேஷனை பத்தி நீங்க கத்துக்கணும்னா உடம்பின் அதிர்வுகள்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, நான் எப்படி அதிர்வுகள் இப்படி நீங்க நிறைய கத்துக்கணும். ஆனா இந்த ஹொப்போனோபோனோ ப்ரேயர்ல அப்படிலாம் காம்ப்ளிகேஷனே இல்லை. ஒரு 4 வரிகள் இருக்கு. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. தமிழ்ல சொல்லணும்னா நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை. இந்த ஹொப்போனோபோனோ ப்ரேயரை இதை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த ப்ரேயரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, இந்த ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இதை ஒரு மந்திரம் மாதிரி இந்த ப்ராக்டிஸ், இந்த ப்ரேயரை, ஓகே, இந்த ப்ரேயரை நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கே தெரியாம மெதுவா மெதுவா அது உள்ள போய் வேலையை பார்க்கும். அது போய் அந்த நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும். அது உள்ளுக்குள்ள போய் தோண்டி துளாவி ரொம்ப நாள்பட்டு இருக்கிற அந்த அழுக்குகள், அழுத்தம், இறுக்கம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். அதெல்லாம் அப்படியே வெளியே வரும். வெளியே அப்படியே உன்னை விட்டு போகும். உன்னை விட்டு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்னமோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த மாதிரி நீ ஒரு ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம் நீ வரும் பொழுது இப்போ நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணு, இப்போ ஒரு உறுதிப்பாடு பண்ணு, இப்போ ஒரு கற்பனை காட்சி பண்ணு, இப்போ ஒரு விஷயம் உனக்கு நடந்து விட்டதாக பாவனை செய், அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹொப்போனோபோனோ ப்ரேயர்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த 4 வார்த்தையை நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய டைம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சும்மா இந்த 4 வார்த்தைகளை, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, கவனம் வச்சு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இப்படி சொல்லிட்டே இருந்தா அது மெதுவாக அது உள்ளுக்குள்ள இறங்கி உங்களுக்கு அது தேவையான வேலைகளே செய்யும் என்பது தெரிந்த விஷயம். நம்ம சேனல்ல நடக்கிற இந்த ஹொப்போனோபோனோ ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு எதுக்கு ஒர்க் ஷாப் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஜஸ்ட் இந்த 4 வரி தானே, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இதை நான் ஒரு நாள் முழுக்க பல தடவை சொல்றேன், அவ்வளவுதானே? ஆக்சுவலா அவ்வளவுதான். நீங்க அதை பண்ணா போதும். அப்புறம் எதுக்கு ஒர்க் ஷாப், அப்புறம் எதுக்கு சேனல்ல ஹொப்போனோபோனோ ஒர்க் ஷாப் நடத்துறோம் அப்படின்னா, அதாவது நல்லா படிக்கிற பையன்தான், எப்ப பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கான், படிக்கவே உட்கார மாட்டேங்கிறான். இந்த மாதிரி பசங்களை என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் ஒரு டியூஷன்ல சேர்த்து விட்டுருவீங்க. அது அப்ப என்ன நடக்கும்னா, அவன் விளையாடட்டும், மொபைலை பார்க்கட்டும், என்னமோ பண்ணட்டும், ஆனா அவன் சாயந்தரம் ஒரு 6 மணில இருந்து ஒரு 8, 9 மணி வரைக்கும் போய் டியூஷன்ல உட்காந்துருவானா, அவன் ஹோம்ஒர்க் அங்க முடிக்க வச்சிருவாங்க, அவன் படிக்க வேண்டியதை அங்க படிக்க வச்சிருவாங்க, அவனுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி தந்துருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்தா விளையாட்டும், டியூஷன் முடிஞ்சுதா அவன் விளையாடட்டும், வீடியோ கேம் என்னமா பண்ணிட்டு போகட்டும், ஆனா அந்த ஹோம்ஒர்க் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் அந்த டியூஷன் சென்டர் பார்த்துக்குமா இல்லையா? அப்படித்தான். இப்போ நான் சொல்லிட்டேன், வெறும் இந்த 4 வரி தான், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, லவ் யூ, இதை சொன்னா போதும்னு சொல்லியாச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் அதை சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பான்,
அவன் வந்து தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் நடக்கலன்னு அதை நினைச்சு அவன் புலம்பிட்டே இருப்பான். அந்த புலம்பலின் வழி தாங்காம யூடியூப்ல போய் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பான். மொத்தத்துல இந்த பயிற்சியை பண்ண மாட்டான். ஒரு நாள் பண்ணுவான், அரை நாள் பண்ணுவான், அப்புறம் இந்த பயிற்சியை மறந்துடுவான். அதுக்கு தான் நம்ம டியூஷன் சென்டர்ல சேர்த்து விடுங்க. இந்த ஹொப்போனோபோனோ பயிற்சியில சேர்த்து விட்டீங்கன்னா பயபுள்ள ஒரு 3-4 நாள்ல இந்த ஹொப்போனோபோனோ அப்படியே உள்ளுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள நான் இறக்கி வச்சு அனுப்பிச்சிடும். இந்த பயிற்சி உங்களுக்கு அதை செய்யும். ஸோ எதுக்கடா ஹொப்போனோபோனோன்றது ஒரு சாதாரண ஒரு 4 வரி பிரேயரு, அதுக்கு எதுக்கு ஒரு பயிற்சின்னா அந்த மாதிரி படிக்காத பசங்களுக்கு தான் அந்த டியூஷன் சென்டரு. சும்மா இந்த பயிற்சி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்ல ஒரு 16 வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் வீடியோல ஆரம்பிச்சு ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த பிரேயரை நான் சொல்லுவேன், அந்த பிரேயரை சொல்றீங்க, அடுத்த வீடியோ ஆரம்பிக்கிறீங்க, அப்படி ஒரு பயிற்சியா வரும். 16 வீடியோ முடியும் பொழுது இந்த ஹொப்போனோபோன பிரேயருடைய ஆழம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஹொப்போனோபோன பிரேயரை எப்படி சொல்லணும், எந்த சூழ்நிலையில சொல்லணும், நீங்க எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு வந்து சொல்லணும், இதுல இருக்க வேற பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பொதுவா இந்த ஹொப்போனோபோனோ பிரேயர் பண்ணா ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பல தெளிவுகள் எல்லாம் இந்த 4 நாள்ல உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த பயிற்சி உங்களை எங்க கூட்டிட்டு போகும், இது எங்க உங்களை மிஸ்லீட் பண்ணும், எந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும், இந்த பயிற்சி எப்படி ஆழமா செய்யணும், இது போன்ற எல்லா விஷயங்களும் அந்த பயிற்சிக்குள்ள இருக்கும். ஸோ அது உங்களுக்கு உங்க கால விரயத்தை கம்மி பண்ணி டக்குன்னு 4 நாள்ல உங்களை அது பிடிக்க வச்சிரும். பொதுவா இந்த ஹொப்போனோபோனோ பிரேயரோட ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை எடுத்துக்கோங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் வருந்துறேன், என்ன மன்னிச்சிரு. இந்த 2யும் சொல்லிட்டே இருந்தா போதுமா அப்படின்னா, ஆமா சொல்லிட்டே இருந்தா போதும். பட் அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீ சொல்லிட்டே இருக்க என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய மனம் அதுல கவனம் அதுல போகும். அப்படி உன் மனசு அந்த 2 வரிகளோட கவனத்துக்கு போகும்பொழுது அந்த 2 வரிகளை வந்து நீ உண்மையிலே ஃபீல் பண்ணுவ, நீ உண்மையிலே வருந்துவ, நீ உண்மையிலே மன்னிப்பு கேட்ப. அப்படி நீ உண்மையிலேயே வருந்தும் பொழுது, நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கும் பொழுது இப்போ ஆள் மனசுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஆனா என்னன்னா நம்ம விளையாட்டுத்தனத்துல அந்த மாதிரி நம்ம மனசை அதுல வைக்க மாட்டோம். இந்த பயிற்சி அதைத்தான் பண்ணும். உங்க மனசை பிடிச்சி அந்த 4 வரிகள்ல வச்சு அதை ஆள் மனசுல இறக்கி உங்களை உண்மையிலே ஃபீல் பண்ண வைக்கும். எந்த மாதிரி இந்த பயிற்சியை சொல்லணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு அது தெரியப்படுத்தும். ஹொப்போனோபோனோ ப்ராக்டிஸ்ல இந்த 4 வரிகள் தானா அப்படின்னா இல்லை, 5வது வரி ஒன்று இருக்கு. 5th phrase ஆஃப் ஹொப்போனோபோனோ ப்ரேயர்னு யூடியூப்ல அடிச்சு பாருங்க வரும். 5th phrase என்னன்னா ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு இருக்கு. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு 5வது பிரேயர் ஒன்று இருக்கு. இந்த 4 பிரேயரையும் நீங்க ஆழமா போனீங்கன்னா 5வது பிரேயர் ஓப்பன் அப் ஆகும். ஓகே, ஸோ அது போன்ற விஷயங்கள் இந்த 5வது பிரேயரெல்லாம் உள்ளடக்கி இந்த பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பயிற்சியில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு கைடட் பிரேயர் இருக்கும். ஸோ நான் சொல்லி கைடு பண்ண ஒரு பிரேயர் இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த கைடட் மெடிடேஷனை மட்டும் கேட்டால் போதும். அதை சும்மா அந்த அந்த ஆடியோ ஒரு 15 நிமிஷம் ஆடியோ அதை ஃப்ரீ டைம்லலாம் அந்த கைடட் ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு இந்த ஹொப்போனோபோனோ பிரேயர் உங்க ஆள் மனசுக்குள்ள போகும். இந்த பயிற்சிக்கான கட்டணம் என்ன, இந்த பயிற்சி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். இந்த பயிற்சிக்கான ப்ரைஸ் இதுதான். இந்த ஆஃபர் ப்ரைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 வகையில பண்ணலாம். ஒன்று, நம்ம சேனலோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா கோர்சஸும் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸும் அதில் இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்போடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை கமெண்ட்ல நான் போட்டு விட்றேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை, இதுதான் நம்ம சேனலோடைய ஜிபே நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா யூ ஆர் ரெஜிஸ்டர்டுன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் இந்த பயிற்சியோட 16 வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, அதில் ஒரு அஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன், அதை சொல்கிறீங்க, சொல்லி முடிச்சுன்னு அடுத்த வீடியோவுக்கு வரீங்க, அதில் ஒரு பயிற்சி இருக்கும். இப்படின்னு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி 16வது வீடியோ முடியும் பொழுது இந்த ஹொப்போனோபோனோ பயிற்சி உங்க ஆள் மனசுக்குள்ள இறங்கியிருக்கும். இதனுடைய தாக்கம் உங்களுக்கு அது ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கும். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு உங்களுக்குள்ள அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு ரியாலிட்டியில தெரிய ஆரம்பிக்கும்.
இல்லை இப்போ நீ வீடியோ பார்த்துட்டே வரீங்க, 4 வீடியோ பார்க்குறீங்க, 5வது வீடியோ பார்க்குறதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஒரு 2 நாள் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, ஊருக்கு போங்க, போயிட்டு வந்துட்டு எங்கே விட்டீங்களோ அங்கிருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அடுத்த 3 மாதத்துக்கு இந்த இந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ஒரு தடவை 16 வீடியோ பார்த்துட்டீங்கனாலே அதுல இருக்கிற அந்த கைடட் மெடிடேஷன், ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் இருக்கு, அது போதும். நீங்க அதவே தினமும் காலையில மத்தியானம் நைட்டுன்னு அது ஃப்ரீ டைம்ல எல்லாம் நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் அந்த 4 வரிகளும் பிளஸ் 5th ப்ரேயரும் பிளஸ் மற்ற சில பல அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள சப்கான்ஷியஸ்க்குள்ள உள்ள போகும். ஸோ இது ஒரு சிறப்பான பயிற்சி, கலந்துக்கோங்க. உங்களுடைய நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸ், மன இறுக்கம், நிறைய பேரை மன்னிக்கணும்னு உங்களுக்கு தோணும், நிறைய பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஹொப்போனோபோனோ ப்ராக்டிஸ் ரொம்ப இன்றியமையாதது. ஸோ பயிற்சியில் சேர விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பர் தான், இந்த நம்பரில் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லைன்னா டெக்ஸ்ட்டோ அனுப்புங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.